நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியேங்க, இந்த கிளாஸ் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு 4 monthsக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து என்னுடைய பவுடர்ஸ் எல்லாமே நான் சேல் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த பவுடர்ஸ் மட்டும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த தொடர்ந்து அந்த இப்போ 24 minutesல ஒரு மூச்சு பயிற்சி போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த மூச்சு பயிற்சி வந்து தொடர்ந்து ஒரு 3 மாதம் செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கு முன்னாடி வரல. இந்த பவுடர்ஸ் மட்டும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். அப்படி இந்த பவுடர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கிட்ட வந்து கேட்குறவங்களாம் என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு சீக்கிரமாக வந்து எடை குறையணுங்க, இந்த வயிறு பகுதியெல்லாம் கம்மியாகணும், உடல் எடை குறையணும். அது எங்கிட்ட வரவங்க வந்து இந்த அழகுக்காக அப்படிங்கிறத விட பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட் ஜாஸ்தி ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா எனக்கும் அதே தான் இருந்தது. இந்த வெயிட் ஜாஸ்தி ஆகும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு முட்டி வலி பயங்கரமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த முதுகு தண்டுவடத்தில் டெயில் போன் எல்லாமே பெயின் எல்லாமே இந்த வெயிட் அதிகமாகிறதுனால தான். அப்போது இந்த வெயிட் கம்மியாகனா பெயின் கம்மியாகட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம சீக்கிரமாக வெயிட் கம்மியாகிறதுக்கான அந்த கஞ்சியெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அதாவது எடுத்த உடனே நீங்கள் ஒன்று குடித்து உடனே வெயிட் கம்மி ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அது கம்மியாகிறதுக்கு உண்டான பொருட்கள் எங்கிட்ட இல்லைங்க, அதுக்குண்டான சாத்தியமும் கிடையாது. நீங்கள் இந்த பவுடர்ஸ் மட்டும், நான் தர பவுடர்ஸ் மட்டும் நீங்கள் குடித்து வெயிட் கம்மியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது 3லேருந்து 4 மாதம் ஆகும். இதுக்கு இடையில நீங்கள் வந்து வெயிட் கம்மியாகணும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து டயட் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி டயட் ஃபுட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வெயிட் கம்மியாகலாம் அப்படின்னு சொல்லி நான் எங்கிட்ட இந்த பவுடர்ஸ் வாங்குறவங்களுக்கெல்லாம் நான் அந்த செஞ்சுருக்க டயட் ஃபுட்டை வந்து ஒரு ஃபோட்டோவாகவும் வீடியோவும் எடுத்து வச்சுருப்பேன். அது அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு, நீங்கள் இதில் உங்களுக்கு எது முடியுதோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு உடம்பு குறையுங்க. வெறும் இந்த கஞ்சி மட்டுமே குடித்து உடம்பு குறையணுன்னா அதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதாவது பொதுவாகவே ஒரு பழமொழி இருக்குது, எரியறதை நிறுத்தினா கொதிக்கிறது நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிங்க, இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம். இதில் ஜென்ரலாக நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக நம்ம அங்கே அளவான ஒரு பொருளை உள்ளே இறக்குனாலே நம்மளுடைய வெயிட் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏன்னா நான் போன வருஷம் டயட்டில் நிறைய கம்மி பண்ணினேன். அதுக்கப்புறம் டயட் ஃபாலோ பண்ண முடியாமல் ஆகி மறுபடியும் வெயிட் போட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த வெயிட் டயட்டில் ஃபாலோ பண்ணி அந்த வெயிட்டை வந்து நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போகிறதுக்கு உதவுறது தான் எக்ஸசைஸ். அப்போது அந்த டயட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம உடம்பு குறையுது. கூட இந்த கஞ்சி, அது கருப்பு கவுனி அரிசி கஞ்சி பார்த்திங்கன்னா வித்து கருப்பு கொள்ளோடு சேர்ந்து நான் அரைச்சிருப்பேன். அதெல்லாம் நல்லா வெயிட் இது பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த டயட்டும் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்லா வெயிட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன்னா, நேற்று இன்னைக்கு அதுக்கு முந்தின நாளெல்லாம் எங்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாமே யாருமே எனக்கு எந்த காலும் பண்ணலை. புதுசாக கால் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு இறந்துருச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களோட ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் எடுத்த உடனேயே யாருக்குமே நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா வித்தின் எ வீக் வித்தின் எ மந்த்லலாம் நீங்கள் உடம்பு குறைவீங்க அப்படின்னு நான் யாருக்குமே ரெஃபர் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நானே அப்படி இழைக்கணும்னு நினச்சதே இல்லை. நான் வந்து 85 kg வந்து 70 kg கொண்டு வரக்கு 9 months ஆச்சு எனக்கு. அப்போது நான் பார்த்தீங்கன்னா இது யாரையும் குத்தம் சொல்கிறதுக்காக நான் சொல்ல வரல, நான் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அப்படி கூட நம்ம வாய் வழியாக கூட ஒரு அழகுக்காக பயன்படுத்தியும் கூட அது வழியாக கூட ஒரு கெமிக்கல் உள்ளே போக வேண்டாமே அப்படின்னு அது நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் நான் விற்கிற ஒரு பொருள்னால மற்றவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன். ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, இல்லை ப்ரெசர்வேட்டிவ்ஸே என்னோட கலக்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுக்கறது என்னுடைய காம்போ பேக் 10 ஒட்டுக்கா வந்து 1/4 கிலோவாக கொடுப்பேன். 6 நாளைக்கு 6 கஞ்சி, அதுக்கப்புறம் ஸ்வீட் கஞ்சிக்கு 3 இது இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 1 monthல நீங்கள் அந்த எல்லாமே முடிஞ்சிடும் 1/4 கிலோ. ஆனால் நான் கொடுக்குற டைம் பீரியட் வந்து 2 to 3 months கொடுக்குறேன். அதுக்குள்ளேயே இவங்க முடிச்சிடலாம். அப்போ அந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் கூட நான் வந்து எந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸும் கிடைக்கல. நீங்கள் எந்த சத்து மாவு எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, வெளியில் பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து அதுக்கப்புறம் யூசிங் டேட்லாம் 2 இயர்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ அதுக்குள்ளே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எனி அதர் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் நிறைய கலக்கிறதுனால தான் அது இந்த 2 இயர்ஸ்க்கு இருக்குது. நம்ம ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்குலாம் வச்சிருக்கவே முடியாது, மினிமம் 3 மந்த்ஸ். ஏன்னா எந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸும் நம்ம கலக்கலை, அது சொல்லியே தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஃபோன் கால்ஸு இதை பற்றி கேட்டு 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 உங்களுடைய ப்ராடக்டை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் இன்னும் நீங்கள் காமிக்கலை, ஏன் நீங்கள் காமிக்கலை, அதனால் ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் ஏன் இது வரைக்கும் காமிக்கிறேன்னா, நான் ஒரு சின்ன நார்மலான, ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நான் அதை கொடுத்துட்ருக்குறேன். ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு குட் லுக்கிங் இல்லாத பேக் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் எஃப்எஸ்ஐ எடுத்து என்னுடைய நியூட்ரிஷன் சர்டிஃபிகேட்டுக்கே நான் கிட்டத்தட்ட ஒரு 35,000 செலவு பண்ணிட்டேன். ஸோ நீ அடுத்து ஸ்டிக்கர் அடிக்கணும், பவுச் வாங்கணும், அதுக்கெல்லாம் நமக்கு காசு இப்போ கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் அந்த ஸ்டிக்கர்லாம் அடித்து போடாதனால இன்னும் யூடியூப்பில் போடலை. ஜென்ரலாக பாருங்கள், நம்ம வீட்டு குழந்தைகளை பக்கம் எங்காவது வெளியில் விடும்போது என்ன பண்ணிடுவோம், ஒரு மாதிரியான ட்ரெஸ் போட்டு அனுப்புவோம். ஆனால் வெளியில் ஃபங்க்ஷனுக்கோ வேறு எங்காவது கூட்டிகிட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, கடனாவது வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போவோம். அந்த மாதிரி தான் நான் தயாரித்த என்னுடைய பவுடர்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அது என்னுடைய குழந்தைகள். ஏன்னா நான் ஒவ்வொன்றும் அவ்வளோ ரொம்ப சிரத்தை எடுத்து வாங்கும் போதுலேருந்து, செய்யும் போதுலேருந்து, பேக் பண்ணும் போதுலேருந்து ஒரு ப்ரேயரோடு அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்குண்டான ஒரு குட் லுக்கிங் இல்லாமல் நம்ம வெளியில் விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் யூடியூப்ல இன்னும் போடாமல் இருக்கேன். இப்போ ஸ்டிக்கர்லாம் அடிக்க கொடுத்துருக்கேன். இன்னொரு 10 டேஸ்க்குள்ளே எல்லா ஸ்டிக்கர் பவுச்செல்லாம் வாங்கி நான் வெளியில் யூடியூப்பில் நம்ம சேனலில் போடுவேன். ஸோ நான் ரெஃபர் பண்ணுறது வித்தின் எ மந்த்தும் கூட இல்லைங்க, 3 மந்த்ஸ் ஆனால் தான் அந்த உடம்பு இழைக்கிறதுக்கு உண்டான இதே தெரியும். என்னுடைய ப்ராடக்டில் அதே மாதிரி நீங்கள் எங்கிட்ட நான் தயார் பண்ண டயட் ஃபுட்டை இந்த வீடியோ முடிஞ்சோன்னா நான் எல்லாமே போடுறேன். அந்த டயட் ஃபுட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி யூடியூப்பில் நான் என்னுடைய சேனலில் நிறைய எக்ஸசைஸ் வீடியோ போட்டிருக்கேன். இதையெல்லாம் நீங்கள் முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்ம உடல் எடையை நல்லபடியாக குறைக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இதை முறையாக செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.